ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போன வீக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீக் 9th ஜூன்லேருந்து 13th ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மண்டே டு தேர்ஸ்டே நம்ம பண்ணோம். ஃப்ரைடே நான் எதுவும் ட்ரேட் எடுக்க கிடையாது, பிகாஸ் சாட்டர்டே எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ மண்டே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு லாட் மட்டும் தான் வாங்கினோம். அண்டு 75 லாஸ் புக் பண்ணோம். ஸோ டோட்டலாக நெட் லாஸ் பார்த்திங்கன்னா 140 சார்ஜஸ் டேக்ஸஸ் எல்லாமே போக பார்த்திங்கன்னா ஒரு 140 லாஸ் புக் பண்ணோம். ஸோ எதனால் நான் அதை எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒர்க் போயிட்டு தான் பண்ணேன். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒலைட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ போன வீக் பார்த்திங்கன்னா ஒரு 13,000 கிட்ட நம்ம லாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 12,400 கிட்ட நம்ம 12,550 கிட்ட நம்ம ரெக்கவர் பண்ணோம். ஸோ இந்த வீக் நான் என்ன நினச்சேன்னா, ஸோ லாஸ் ரொம்ப கம்மியாகவே புக் பண்ணுவோம், ப்ராஃபிட் வரும்போது அதிகமாக புக் பண்ணலாம், அந்த மென்ஷனில் பண்ணேன். ஸோ 10th ஜூன் டியூஸ்டே பார்த்திங்கன்னா லாஸ் 3,423 ரூபா. ஸோ அன்றைக்கி ஒரு 3 இல்லை 4 ட்ரேடு கிட்ட பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3,717 கிட்ட அன்றைக்கி மட்டும் லாஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வரும், ஒரு நாள் மைனஸ் வரும். ஸோ எப்படி நம்ம ப்ளஸ் வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி மைனஸ் காட்டும் போதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லா நாளுமே நம்ம பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸ் வரும். பட் டோட்டலாக நம்ம ப்ராஃபிட்டில் மேக் பண்ணணும். ஸோ அது வீக்லி பேசிஸாக இருக்கட்டும், இல்லை மந்த்லி பேசிஸாக இருக்கட்டும், டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸில் இருக்கணும். ஸோ அதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த வீக் நம்ம பண்ணோம், சரிங்களா? ஸோ 11th ஜூன் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு லாட் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன், சரிங்களா? ஸோ லாஸ் மேக் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 532 லாஸ் மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 லாட்ஸ் பை பண்ணேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் மார்க்கெட் எப்படியும் கண்டிப்பாக கீழே தான் போகும்னு எனக்கு தெரியும். நான் மண்டே வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் மண்டேவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நடக்கலை. டியூஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அன்றைக்கும் நடக்கலை. வெட்னஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நான் ஹோல்டு பண்ண மாட்டேன், சரிங்களா? பட் இந்த 532 லாஸ் ஆச்சு. மார்க்கெட் முடியும் போது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 லாட்ஸ் பை பண்ணேன்னு நினைக்கிறேன். வெட்னஸ்டே ஒரு 330 329 போல் தான் நான் பை பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் ஹோல்டு பண்ணேன். ஸோ உடனே இந்த 532 லாஸ் +97, அதாவது +500 கிட்ட போயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 330 க்ளோஸ் ஆகும்போது 97 க்ளோஸ் ஆச்சு, சரிங்களா? ஸோ தேர்ஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் கேப் அப்போட தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே பார்த்திங்கன்னா, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், -532 காட்டுது இல்லையா? இது வெட்னஸ்டே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். அதுக்கப்புறம் 25,100 புட் ஆப்ஷன் 2 லாட் குவான்டிட்டி 150 காட்டுதா? ஸோ அது நான் 2 லாட்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணேன். மார்க்கெட் முடியும் போது தான் பார்த்திங்கன்னா, ஸோ மார்க்கெட் நடக்கும் போது அது ஒரு +1,100 கிட்ட போச்சு. பட் மார்க்கெட்டு முடியும் போது 630 க்ளோஸ் ஆச்சு. ஸோ டோட்டலாக ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் போக 97 அன்றைக்கி ப்ளஸில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எனக்கு -30 என்னவோ தான் காட்டுச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ -30 காட்டிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு +300 வரைக்குமே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா -1000 1500, அதுக்கப்புறம் 2850. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டு இருந்துச்சு. லாஸ் புக் பண்ணேன். ஸோ டோட்டலாக -3,690 லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் பண்ணேன். ஸோ வியாழக்கிழமை மட்டும் டோட்டலாக வெட்னஸ்டே எடுத்த அந்த ட்ரேடை சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 ட்ரேட்ஸ் பண்ணேன், சரிங்களா? வியாழக்கிழமை மட்டும் ஒரு 9 ட்ரேடு கிட்ட நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா -2,850 அகைன் நான் 25,100 புட் ஆப்ஷன் வாங்கினேன். -3,011 காட்டுது பாருங்கள். 25,200 புட் ஆப்ஷன் வாங்கினேன். 892 மைனஸ் ஆச்சு. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு இப்போ எடுத்தேன். அதில் 7,065 ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ ஓவராலாக ப்ளஸில் வந்துச்சு, +300 கிட்ட வந்துச்சு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா +1200 ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்து அந்த 892 மைனஸ் ஆகி 300 சம்திங் வந்து ப்ராஃபிட் கிடச்சி. அதுக்கப்புறம் 2 லாட்ஸ் வாங்கினேன். 3183.75 பைசே ப்ராஃபிட் மேக் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 லாட்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. டோட்டலாக ஒரு 12,825 கிட்ட அந்த ப்ரீமியமில் மட்டும் ப்ராஃபிட் மேக் பண்ணேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 6,071. ஸோ இதில் வந்து டேக்ஸஸ் எல்லாமே வந்து போவேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 டேஸ் கிட்ட எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் போவேன். டேக்ஸஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 778 800 கிட்ட போச்சு அன்றைக்கி மட்டுமே. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 5,293. ஸோ அன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,293 வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம லாஸ் வந்து புக் பண்ணாலுமே அந்த வீக் இல்லை அந்த மந்த்து அந்த லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போத் ஆர் பார்ட் ஆஃப் த கேம். ஸோ வி ஹாவ் டு ஹேண்டில் த லாஸஸ் அஸ் வெல் அஸ் த ப்ராஃபிட். எப்படி நம்ம ப்ராஃபிட் வந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ சந்தோஷமாக, அதே மாதிரி லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து நம்ம எதனால் லாஸ் பண்ணோம் அந்த மிஸ்டேக்கை வந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து மாற்றி அதை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகணும். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துருவோம். ஸோ 9th ஜூன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 13th ஜூன் வந்து நான் ஃப்ரைடே வந்து நான் எதுவுமே ட்ரேட் பண்ண கிடையாது. இருந்தாலும் அதுவுமே நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீக்கில் வந்து 2040 வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். அங்கே ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நெட் ப்ராஃபிட் வந்து 804. ஸோ செகண்ட் வீக்கில் மட்டும் நம்ம வந்து ஒரு 804 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 சம்திங் வந்து ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஸோ அது செகண்ட் வீக்காக இருக்கட்டும் இல்லை ஓவராலாக ஜூன் மந்த்தாக இருக்கட்டும், நம்ம இப்போ ப்ளஸில் தான் இருக்கோம், மைனஸில் இல்லை. ஏன்னா போன வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக் வந்து ஒரு அதிகமாகவே நம்ம லாஸ் பண்ணோம். ஒரு 13,000 லாஸ் பண்ணி தான் ரெக்கவர் பண்ணோம். ஸோ ஓவராலாக ப்ளஸில் இருக்கிறதே பெரிய விஷயந்தான், சரிங்களா? ஏன்னா நான் போன மந்த் வந்து ஒரு 5,800 கிட்ட நான் ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். அகைன் வந்து இந்த மந்த்துமே வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 15 டேஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸும் இருக்குது. ட்ரேட் பண்ணுவேனான்னு தெரில, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி டியூட்டியும் ஷிஃப்ட் டைமிங்ஸ் அமையலை. சப்போஸ் நான் ட்ரேட் எடுத்தேன்னா அன்னைக்கிட்டே அப்டேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டும் நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பை.